செய்தனா நுஐமான் அவர் அடிக்கடி கொண்டு நிறுத்தப்படுவார். வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ போதை பொருளை சாப்பிடுவார். போதை பொருளை சாப்பிடுவார். சாப்பிடுவதற்காக கொண்டு ரசூலுடைய தர்பார்ல கொண்டு நிறுத்துவாங்க. அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். போதை பொருளை சாப்பிட்டாச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தண்டனை உண்டு. அந்த தண்டனையை காத்தமுன் நபி நிறைவேற்றுவாங்க. அதுக்கு என்ன தண்டனை? அதை ரசூலை கரீம் நிறைவேற்றிடுவாங்க. அத்தடி உண்டு, ஷவுக்கடி நிறைவேற்றப்படும். அடி வாங்கிட்டு சிரிச்சுட்டே போயிடுவார். மீண்டும் கொண்டு வரப்படுவார். அவர் போதையை சாப்பிட்டார். இப்படி அடிக்கடி அவர் கொண்டு வரப்பட்ட போது அந்த சபையில் தண்டனை வழங்கப்படும் இடத்தில் ஒருவர் சொன்னார், அல்லாஹும்ம அல்லீன்ஹு மா அக்ஸர் மா யூதா பிஹி. ரப்பே, இவரை சாபமிடுவாயாக. அல்லாஹ்வே, இவருக்கு சாபம் இறக்கிவிடு. எத்தனை தடவை இவரை கொண்டு வந்து குற்றவாளியாக தர்பார்ல நிறுத்தப்படுது. ரசூலுடைய தர்பார் இல்லையா? உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் இவர் வெட்கப்படாமல், கொஞ்சமும் யோசிக்காமல், தயக்கமாகாமல் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்கிறார், மீண்டும் மீண்டும் தண்டிக்கப்படுகிறார். நபியின் தர்பாரில் கொண்டு ஒரே நிறுத்தப்படுகிற இந்த மனுஷனுக்கு சாபத்தை இறக்குகிறார். அங்கே சபையிலே ஒருவர், உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துலாயினுஹு லா தல்இனுஹு ஹதீஸில் வரும். இந்த ஹதீஸை இமாம் புகாரி அறிவிப்பார். அவரை சாபமிடாதீர்கள். அவர் ஒரு பெரிய மனிதராக பார்த்து ரசூல் பேசுகிறார்களா என்று நான் யோசிக்கிறேன். சாபமிடாதீர்கள். இங்கே சாபமிடுவதற்கு தகுதி என்று எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அவர் போதைப் பொருளை பயன்படுத்துகிற மனிதராக, மதுவருந்தும் மனிதராக, தண்டனைக்கு அடிக்கடி தகுதி பெறுவதால் இவருக்கு இன்னும் ரசூலுடைய கண்ணியம், ஷரியத்தின் கட்டுப்பாடு இல்லை என்பதற்காக சாபமிடுகிறார்கள். சாபமிடாதீர்கள். அதற்கு காரணம் சொல்றாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா. அவரை சாபமிடாதீர்கள், அவருக்கு ஒரு வெளிச்சமான இதயம் இருக்கிறது என்றார்கள். அவருடைய கல்பு தூய்மையானது என்றார்கள். அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார் என்றார்கள். அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார். மனிதன் புனிதமாகும் இடம் எங்கே என்று உணர்த்துகிறார்கள். பாவம் செய்யும் மனிதனும் பல நேரங்களில் அவன் புனிதனாகிறான். அவர் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறார். குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுகிறார், நிறுத்தப்படுகிறார், தண்டிக்கப்படுகிறார். இங்கே காத்தமுன் நபியின் அவர் அடிக்கடி கொண்டு வரப்படுவதால் சாபமிட்டு விடாதீர்கள். அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார். அவர் கசடில்லாத இதயம் உடையவர். உள்ளத்துல எந்த அழுக்கும் இல்லை. அவர் ஒரு வெகுளியான மனிதன். நிறைய பேர் இன்னைக்கு பாவம் செய்யறது இல்ல, வெளிரங்கமாக தண்ணி அடிக்கிறது இல்ல, போதைப் பொருளை யூஸ் பண்றது இல்ல, ஆபாசங்களுக்கு போறது இல்ல, எந்த பாவம் செய்வதில்லை. ஆனால் அவர்களின் உள்ளங்கள் ரொம்பவே இருட்டாக இருக்க. வெளிரங்கமான பாவம் வேண்டும் என்றால் நடைபெறவில்லை. அவர் போதைக்கு அடிமையானவரில்லை, ஆபாசங்களுக்கு அடிமை போவதில்லை, கேவலமான செயல்களுக்குள்ளால் வருவதில்லை. மக்கள் பார்வையில் அவர் ஏதோ நல்ல செயல் செய்வதாகவே இருப்பார். ஆனால் உள்ளங்கள் எல்லாம் கபாலங்கள் இருக்கிறது, பொறாமைகள் இருக்கிறது, காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கிறது. மனம் மாத்திரம் மணக்கவில்லை. அவர் புனிதம் எங்கே பெறுவார்? எங்கே பெறுவார்? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சாபமிடாதீர்கள், அவர் புனிதமானவர் என்கிறார்கள். ஏன்? அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார். அவர் இதயம் பரிசுத்தமானது என்கிறார்கள்.